வணக்கம் வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கிற வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து மறுபடியும் ஒரு அறிவிப்பு வந்தாச்சு. அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்பு மாதிரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு வேக்கண்ட்டு, ஒரு பல்கான போஸ்டிங் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி விண்ணப்பிக்கணும், யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், அந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சா என்ன நமக்கு பெனிஃபிட்டு, வேலைவாய்ப்புக்குள்ளே போகிறதுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருந்தது அப்படின்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதையும் நம்ம இந்த வீடியோவில் 1 by 1 பார்க்க இருக்கிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் பலவிதமான தகவல்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 by 1 அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறதே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட். இதில் வந்து 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும், 38 மாவட்டத்தில் ஏதோ ஒரு மாவட்டத்தில் நீங்கள் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது முழுமையாக ஒரு அரசு வேலையான்னு கேட்டிங்க அப்படின்னா முழுக்க இது வந்து ஒரு அரசு வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஒரு வேலை. 38 மாவட்டத்துலையுமே தரமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு இருக்குது. 3883 வேக்கண்ட்டுக்கு மேலே, அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சிம்பிள் தான், இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேக்கண்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இன்னும் பலவிதமான தகவல்கள் இருக்குங்க. இது எப்படியெல்லாம் விண்ணப்பிக்கணும், கல்வி தகுதி என்ன, ஏஜ் லிமிட் என்ன, எல்லாமே நம்ம இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். எல்லோரும் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறது ரேஷன் கடையோட இன்டர்வியூ கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சரியான அப்டேட் இன்றைக்கி வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு நான் அஃபிஷியலான ஆஃபீஸஸ்கிட்ட இன்றைக்கி வந்து கால் பண்ணி எல்லா விதமான டீட்டெயில்ஸும் கேட்குறோம். இன்றைக்கி வந்து ஹாலிடேவில் தான் இருப்பாங்க. நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு முடிஞ்சது அப்படின்னா அவங்கள வந்து நான் வந்து வீடியோவில் பேச வைக்கிறேன். அவங்க என்ன அதை நாங்கள் சொல்லி பார்க்குறோம், ஓகே கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது அப்படின்னாங்களா ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரெடி பண்ணுறோம். இல்லை அப்படின்னா அவங்க என்ன பேசுனாங்களோ அதோடைய கருத்துக்களை நம்ம வந்து நோட்ஸ் பண்ணிட்டு அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து ரிலீஸ் பண்ணுறோம். இதுதான் வந்து பிளானாக இருக்குது. பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க எப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் பல விதமான தகவல்களை உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதவியின் பெயர் அப்ரண்டிஸ் பதவிகள். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ரண்டிஸ் வேலைவாய்ப்பு உங்களுக்கு தேவைப்படுது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு வேலைவாய்ப்புங்க. ஒரு மன அழுத்தம் கிடையாது, ஒரு ரிலாக்ஸான ஒரு வேலைவாய்ப்பு, பொறுமையாக செய்யக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு. இது வந்து யார் மட்டும் விண்ணப்பிக்கலாங்க, இவங்க தான் விண்ணப்பிக்கணும் அவங்க தான் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற இதுவே கிடையாது. யார் மட்டும் அந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்க தகுதி வாய்ந்தவங்க எல்லாருமே விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோடைய காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3883 இடுகைகள் இருக்கிறது. கல்வி தகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா 10வது தேர்ச்சி, ஐடிஐ முடிச்சிருந்தா ஓகே, அது முடிக்கலை அப்படின்னா 10th ஐடிஐ அல்லது 10th எது வேணாலும் முடிச்சிருக்கலாம். அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐடிஐ வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10ஆம் வகுப்பு வரை நீங்கள் வந்து படிச்சிருந்தா கொஞ்சம் பெனிஃபிட் இருக்குது. வயது வரம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் வயது வரம்பு 15, குறைஞ்சபட்ச வயது வரம்பு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 24. எஸ்சி எஸ்டிக்கெலாம் 5 வருஷம் கொடுக்குறாங்க, ஓபிசிக்கெலாம் 3 வருஷம் கொடுக்குறாங்க, பிடபிள்யூடிக்கெலாம் 10, பிடபிள்யூடியாகவும் இருந்து எஸ்சி எஸ்டியில் இருந்தீங்க அப்படின்னா 5 வருஷம் தளர்வுகள் கொடுக்குறாங்க. இதாங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு அல்டிமேட்டு. அது வந்து எஸ்சி எஸ்டி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வயது தளர்வு வந்து 5 ஆண்டு, ஓபிசி இருந்தீங்க அப்படின்னா 3 ஆண்டு, பிடபிள்யூடியாக இருந்தீங்க அப்படின்னா 10 ஆண்டு. அதே நீங்கள் பிடபிள்யூடியாகவும் இருந்து எஸ்சியா எஸ்டியாகவும் இருந்தீங்க, அதாவது பிடபிள்யூடியில் இருந்து எஸ்சியாக இருக்கணும், இல்லை அப்படின்னா எஸ்டியாக இருக்கணும், ரெண்டில் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் 5 வருடம் வயது தளர்வுகள் கொடுக்குறாங்க. அதேமாதிரி பிடபிள்யூடியிலிருந்து ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா 13 வருடம் கொடுக்குறாங்க. பதவியின் சம்பளம் ஐடிஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஐடிஐயில் அல்லாதவர்களுக்கு 6000, ஐடியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7000 சம்பளம் கொடுத்துருக்காங்க. தேர்வு செய்யும் முறை அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 10வது மதிப்பெண் அல்லது ஐடிஎன் மதிப்பெண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவணம் சரிபார்ப்பு நடைபெறும். அது வந்து ஒரிஜினலாக என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஆவணம் சரிபார்ப்பு நடைபெறும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வரைக்கும் சொன்னதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக புரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு குறைவு தான்.
இருந்தாலுமே இதை பற்றி நான் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு கொள்ளுங்க. எல்லா விதமான தகவலையுமே நாங்கள் 1 by 1 அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்கள் வந்து பொறுமையாக நம்மளை நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தாசில்தார் ஆஃபீஸில் ஒரு அப்டேட் கேட்டிருந்தீங்களா? நான் எதுக்கு இப்போ நடுவில் சொல்கிறேன் அப்படின்னா, வீடியோவை முழுமையாக பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கருத்துக்கள் போய் சேரணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு உண்டான சந்தர்ப்பத்தை நாம் ஏற்படுத்தி கொடுக்க முடியும். அதனால தான் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே நான் வீடியோ வந்து ஜாப்ஸை பற்றி ஒன்று பேசிட்டேன் அப்படின்னா நடுவில் ஒரு சம்டைம்ஸ் இதுமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழு ஒன்று கொடுப்பேன். அந்த குழுவை கரெக்டாக அவங்க புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்திட்டாங்க அப்படின்னா கட்டாயமாக அவங்களுக்கு ஒரு அரசு வேலைவாய்ப்பு நிச்சயம். இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வேலைவாய்ப்பு என்ன எப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்தது 1 by 1 நான் அப்டேட் பண்ணுவேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அதிகப்படியான தகவல்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாசில்தார் ஆஃபீஸில் யார் யாருக்கெல்லாம் வேலைவாய்ப்பு வேணும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு உங்களுடைய நேமு, என்ன படிப்பு, என்ன டிஸ்ட்ரிக்கு, அடுத்தது என்ன ஊர். டிஸ்ட்ரிக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக போட்டு உங்கள் ஊரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி போட்டு இந்த அட்ரஸை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்கு 1-2 நாள் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து நீங்கள் கீழே கொடுத்துட்டீங்க அப்படின்னா எவ்வளோ பேர் எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னு நோட் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த டிஸ்ட்ரிக்கு அதிகமான பவர், அதாவது அதிகமான நம்பர்ஸ் இருக்காங்களோ அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ்கிட்ட நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசலாம். எப்படி என்ன வேலை இருக்குது என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து கேட்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறைவன் கொடுத்துருக்காரு. அந்த வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்தி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது என்ன வேக்கண்ட் இருக்குது, எப்படி இந்த வேலை வாய்ப்புக்குள்ளே எல்லா தகவலுமே அவங்க ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாப்ஸ் மூலமாக வர சொல்லுவாங்க. அடுத்தது இல்லை அப்படின்னா டெம்பரவரியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேர சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் கேட்ட ஆஃபீஸர்ஸ்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தகவல் தான் கொடுத்தாங்க. முன்கூட்டியாக ஒரு ஆஃபீஸில் போய் நீங்கள் டெம்பரரியாக வேலை போய்ங்க, அது அரசாங்க ஆஃபீஸு எதை வேணாலும் இருக்கட்டும், அரசாங்க ஊழியராக போய் ஏதோ ஒரு ஆஃபீஸில் போய் டெம்பரரியாக பாருங்கள். அந்த டெம்பரரியாக பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு பியூனாக வேலைக்கு சேர்ந்தார். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட்மேனாக சொல்லி நிலவு கண்டுக்கிட்டாவே அந்த வேலைவாய்ப்புக்குள்ளே எப்படி என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே அத்துப்படி ஆயிரும். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேலைவாய்ப்புக்கு இப்போ டெம்பரரியாக போகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கங்க. நாங்கள் வந்து மறுபடியும் கேட்டுட்டு அவங்க மறுபடியும் அந்த தகவலை கொடுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். போஸ்ட் ஆஃபீஸில் பியூனாக இருந்தார், டக்குன்னு வந்து கொஞ்சம் இது பண்ணி போஸ்ட்மேன் ஆகிட்டார். அவர் போஸ்ட்மேன் தான், இருந்தாலும் மாத சம்பளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 26,000-27,000 சம்திங் மாதம். அது இல்லாமல் நிறையா டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாரு. டைம் வந்து வீட்டுக்கோசரம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. காத்தால 9க்கு வராரு, 3 மணிக்கெலாம் கிளம்பிடுறாரு. 3 மணிக்கு கிளம்பிட்டு 3 மணிக்குள்ளே எல்லா விதமான லெட்டர்ஸையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு உடனே வந்து வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. அந்த வேலைவாய்ப்பு நல்லா இருக்குது. அந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். 1 by 1 தான் அப்டேட் பண்ண முடியும். ஒரு சில டைமில் என்னால் முடியல அப்படின்னா நான் வந்து கம்யூனிட்டியில் போஸ்ட் போடுவேன், வீடியோவை ஷேர் பண்ணுவேன். முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட கம்யூனிட்டியும் செக் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு எதுமாரி வேலைவாய்ப்பு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. எனக்கு வந்து இந்த வேலை வேணும், எனக்கு வந்து இந்த வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கரண்ட்டில் அதுமாரி வேலைவாய்ப்புகள் இருக்குது இல்லையான்னு எங்களுக்கு தெரியும். இருந்தது அப்படின்னா நாங்கள் உடனே வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்து அதுக்கு வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு இருக்குது, இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா உடனே விண்ணப்பிச்சுக்கோங்க, லாஸ்ட் டேட் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். அதனால் இப்போ உங்களுக்கு எந்த வேலைவாய்ப்பு வேணுமோ தாராளமாக கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் வந்து அதை செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே இந்த வேலைவாய்ப்பு இப்போ வந்து கரண்ட்டில் இருக்குது அப்படின்னா தாராளமாக நாங்கள் உடனே அப்டேட் பண்ணி உடனே வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் கொடுக்கக்கூடிய வேலைவாய்ப்புனா நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் பலவிதமான தகவல்களை நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்த வண்ணமே இருக்கும்.
தாசில்தார் ஆஃபீஸில் ஒரு சூப்பரான ஒரு வேக்கண்ட்டு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கு தான் வந்து இவ்வளோ நேரம் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருந்தேன். ரிலீஸ் பண்ண அடுத்த செகண்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு அப்டேட் கொடுத்துருக்கேன், எந்த தாசில்தார் ஆஃபீஸு என்ன ஏதுன்னு சொல்லிட்டுலாம் நான் வீடியோ போடுவேன். அப்போ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் பலவிதமான தகவல்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து பதிவிடுறேன். பொறுமையாக நீங்கள் வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க கட்டணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா SC/ST அனைவருக்கும், பெண்கள் அனைவருக்கும் 100 ரூபாய், மற்றவர்கள் அனைவருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 200 ரூபாய். இந்த 200 ரூபாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன்ஸு இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெண்ட் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 200 ரூபாய் அந்த விண்ணப்ப கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இது பண்ணுறாங்க. தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா 21/11 முடியுது. அதுக்குள்ளே விண்ணப்பிச்சுக்கோங்க. அதிகாரப்பூர்வ இணையதளத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா போய் நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். சரிபார்த்து விண்ணப்பிக்கணும். தகுதி இருந்தால் பதிவு இணைப்பை தொடரவும். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதிகாரப்பூர்வ இணையதளம் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்டேட் பண்ணிக்கோங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்துக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.